மக்களுக்கு சேவையாற்றவே அரசியலுக்கு வருகிறோம் என்பதை அனைத்து அரசியல்வாதிகளும் உணர வேண்டும் என்று துணை பிரதமரும் பரிசான் தலைவருமான டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு சேவையாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்றும், அரசியலில் நண்பனும் எதிரியும் மாறுவது சுயநலனுக்காக இல்லாமல் மக்கள் சேவைக்காக இருக்க வேண்டும் என்றும் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி கேட்டுக்கொண்டார். கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலனுக்காக வெவ்வேறு கட்சியை பின்னணியாக கொண்டிருப்பவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும், முக்கியமாக அரசியல் கட்சி மொழி, இனம், மதம், கலாச்சாரம், பண்பாடுகள் கடந்து மக்கள் சேவையை முன்னிறுத்தினால் அவர்கள் உண்மையான தலைவர்கள் என்றும் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்தார். வீட்டின் முன் பூக்கடை வைத்திருந்த பெண்ணிடமிருந்து ஹெல்மெட் அணிந்திருந்த ஆடவர் ஒருவர் கொள்ளையடிக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி அளவில் தெலோக் இந்தானில் உள்ள ஹூவர் பார்க் ஜலான் சுல்தான் அப்துல்லா குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்ததாக ஹிலிர்பேரா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாட் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 65 வயது பெண் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஆடவரை காவல்துறையினர் தேடி வருவதாக ஹிலிர்பேரா மாவட்ட காவல்துறை தலைவர் அமாட் அட்னான் பஸ்ரி கூறினார். வீட்டின் வாசலில் பூக்களை வாங்குவது போல வந்த ஆடவர் திடீரென 65 வயது பெண்ணை தாக்கி கழுத்தில் உள்ள சங்கிலியை பறித்து செல்லும்படியான காணொளி சமூக வலைதளத்தில் பரவியது. அம்னோ வரலாற்றில் சில மன்னிக்க முடியாதவர்கள் வரிசையில் முன்னாள் அம்னோ தலைவர் மகாதிர் இருப்பதாக துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். மகாதீரின் வயதுக்கு மட்டும் மரியாதை, அவரின் செயலுக்கு இல்லை என்பதை அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். அம்னோவால் வளர்ந்தவர்கள் பின்னாளில் அம்னோவுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்கள் யாரும் அம்னோவை அழிக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் மகாதீர் அதை செய்தார். இன்னமும் மகாதீர் அதையே செய்ய துடிக்கிறார் என்று அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். மகாதீருக்கு வயது அதிகம் என்பதால் வயோதிகத்திற்காக அவரை மதித்து சில இடங்களில் தாம் அமைதியாக இருக்க முயற்சிப்பதாகவும், ஆனால் சில நேரங்களில் மகாதீர் செய்த செயல்களும் அவரின் கருத்துகளும் நினைவுக்கு வரும்போது கோபத்தை வெளிப்படுத்தி விடுவதாகவும் அமர் ஜாகிர் ஹமீடி வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் கூட்டணியில் இருக்கும் கட்சியை சார்ந்தவர்கள் ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்று பரிகாத்தான் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாமல் உளறுவதை நிறுத்திவிட்டு ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும்படியும் கட்சி உறுப்பினர்களுக்கு அவர் வலியுறுத்தினார். தேவையற்ற கருத்துக்களை முன்வைப்பதை விடவும் நிறைய வேலைகள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், எதிர்க்கட்சியாக இருக்கும் பரிகாத்தான் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக மட்டுமே செயல்படாமல் அவர்கள் செய்ய விடாமல் விட்டதை கோடிட்டு காட்டி மக்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். இரு கும்பல்களுக்கு இடையில் கைகலப்பும் வாகனங்கள் சராமரியாக தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் மஷாரிமான் மாமூட் தெரிவித்துள்ளார். கட்டடத்தின் பார்க்கிங் பகுதியிலிருந்து டொயோட்டா ஹைலக்ஸ் மற்றும் டொயோட்டா வியாஸ் ரக வாகனங்களை கும்பலாக பலர் தாக்கும்படியும் இரு வாகனமும் கும்பலை மோதும்படியாகவும் காணொலி பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் வாகனம் மோதியதில் இருவர் காயத்திற்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மஷாரிமான் மாமூட் தெரிவித்துள்ளார். கலவரத்தில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருப்பதாகவும், சம்பவம் தொடர்பாக விவரங்கள் தெரிவிக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நண்பர்களுடன் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு ஆடவர் திடீரென கடலில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று நண்பகல் 12:30 மணிக்கு அவசர அழைப்பு கிடைக்கப் பெற்றதாக மலாக்கா நெகிரி செம்பிலான் கடல்சார் பாதுகாப்பு ஆணையத்தின் இயக்குனர் முகமது கைரி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மாலை 3:13 மணி அளவில் அவர் மூழ்கிய இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும், உயிரிழந்தவர் 23 வயது வாசிப் சேஷாட் எனும் பாகிஸ்தானிய இளைஞர் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் போது படகு கவிழ்ந்ததில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டதாக
சமாலாஜு மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் இர்பின் அபிடின் தெரிவித்தார். நேற்று நண்பகல் 1:58 மணியளவில் பிந்துலு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் போது மீட்பு படகு கவிழ்ந்ததாகவும் படகில் இருந்த 4 பாதிக்கப்பட்டவர்களையும் மீட்பு படையினர் மற்றொரு படகின் மூலம் காப்பாற்றியதாகவும் அவர் விளக்கமளித்தார். இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் 45 நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டாடப்படும் மகா கும்பமேளாவின் நேற்றைய சிறப்பு வழிபாட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மௌனி அமாவாசை சிறப்பு வழிபாட்டின் போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரத்தின்படி 40 பேரின் உடல் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மீட்பு பணிகள் தாமதப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெரிசலில் காயமடைந்த 60க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் அதிகாரி ஒருவரை தாக்கிய ஆடவர் ஒருவர் தப்பி ஓடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட ஆடவரை காவல்துறையினர் தேடி வருவதாக வடகிள்ளான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் எஸ். விஜயராவ் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் சந்தேகத்திற்குரிய மோட்டார் சைக்கிள் ஓட்டியை கிள்ளானில் காவல்துறையினர் சோதனையிடும் போது காவல்துறை அதிகாரியை தாக்கி அவர் தப்பியதாக நம்பப்படுகிறது. சந்தேக நபரின் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்ததாகவும் சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் எஸ். விஜயராவ் கூறினார். மின் கேபிள் திருட்டில் ஈடுபட்ட மூவரை காவல்துறையினர் நேற்று அதிகாலை 3 மணிக்கு கைது செய்தனர். ரோந்து பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் நீலாயில் உள்ள ஜலான் நீலாய் பெருடானா 1 பகுதியில் சந்தேக நபரை சோதனை இட்டதாக நீலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அப்துல் மாலிக் ஹசீன் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரும் 30 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட உள்ளூர் ஆடவர்கள் என்றும் பரிசோதனையில் அவர்கள் மெத்தாம்பெட்டமின் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.